ஏமா சொன்னா கேளுமா, அழாதம்மா. இவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. பிடிக்கலன்னா உடனே மாத்திக்கிறதுக்கு மனசு ஒண்ணு துணிமணி இல்லம்மா. நல்லவன் நினைச்சோம், நம்ம நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனசை நம்ம தானே மாத்திக்கணும். அம்மா, என்னால கண்ணனை மறக்க முடியும், ஆனா இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அதுக்காக காலம் பூரா அப்படியே இருந்துட போறியா? ஐயோ, ஒரு பெண்ணா இருந்து கூட இன்னொரு பெண்ணோட மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. பிளீஸ் என்ன சித்திரவதை பண்ணாத, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா. சொன்னா கேளு, இல்லனா உன் மகளை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு கேட்டு போயிடுமா, போயிடு. முதலாளி, இந்த போட்டோவில் ஒரு பொண்ணு இருக்கு, இது யாரு? தெரியாது. தெரியாது? சாரி முதலாளி, ஒரு பொண்ணுக்கு உங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணையும் உங்களுக்கு தெரியாம இருக்காதே. உண்மையை சொல்லுங்க, இந்த பொண்ணு யாரு? தெரியாது. முதலாளி, உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் நீங்க எழுதின டைரியில தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். இது யாரு? தெரியாது, தெரியாது, தெரியாது. நீங்க சொல்ல மாட்டீங்க, நாங்களாவே தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு சித்திரவதை தான். வீடா இது? ஒருத்தன் போறான், 2 பேர் வர்றான், 2 பேர் போறான், ஒருத்தன் வர்றான். ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு இருக்கிறதோ சின்ன மூளை, அதுவும் உரிய ஊத்திரம் போல இருக்குது. பாத்திரத்துல புடிச்சுக்குங்க. பேசுறத முதலாளி, இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீங்க அப்பவே சன்னியாசம் வாங்கி இருக்கலாம். நீ ஒரு ஆள் தான்டா பாக்கி. இன்னும் கொஞ்ச நாள்ல சுந்தரராசன் சன்னியாசி ஆயிட்டாரு, சுந்தரராசன் சன்னியாசி ஆயிட்டாருன்னு போஸ்டர்ல போட்டு தெரு தெருவா ஒட்டுங்க. என்ன நல்ல ஐடியா வேற. எட்டு பரம்ப போடா உள்ள. மூஞ்சிய பாரு, நல்லா மந்திரிச்சு விட்ட மாதிரி. என்ன மாமா, அஞ்சு என்ன சொல்ற? மாமா, நல்ல நேரத்துல வந்த. ஏமா, இந்த குழந்தை கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன மடக்கு மடக்குன்னு மடக்குறாமா. அஞ்சு, தாத்தா கிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? சே, குழந்தை அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏதோ நீயும் இந்த குழந்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா, அப்பா. ஏய், இனிமே அப்பாவுக்கு பண்ண கொன்னுடுவேன். அஞ்சு, பிஸ்கட் சாப்பிட்டியா? காஃபி சாப்பிட்டியா? என்னதான் இவ்ளோ லேட்டா வரீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில போகும்போது சமைஞ்ச பொண்ணு வெளியில அனுப்பின தாய் மாதிரி என் மனசு துடிக்குது. பாலா பொங்கி தேனா உருகுற உன் அத்தா மாறிட்டான், கவலைப்படாத. நான் பெட்ரூமுக்கு தான் போறேன், நீ வா. ஏன் தயங்குற? நான் உன் வீட்டுக்காரன் தான், வரமாட்டியா? போமா, அஞ்சுவை நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, இன்னைக்கு நானும் அஞ்சும் தனியா ரூம்லயே படுத்துக்கிறோம். ரூம்லயா? ஏன் 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 எப்படி? அது அது வந்து என்னடா சொல்லிட்டு போகுது? ஓஹோ, வாமா வா, போடு. என்ன வாசனை கம 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 கமன்னு வருது. இன்னைக்கு யார் சமையல்? நான் பண்றேன்னு சொன்னேன், மாணிக்கம் கேக்கல, எல்லாம் அவனே பண்ணிட்டான். அடாடாடா, வாடா கண்ணா வா. பொண்டாட்டி புள்ளையோட உன்னை பார்க்கும்போது மனசு நிம்மதியா இருக்கு. டேய், கண்ணனுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க? புது கோழிக்கறி அடுப்புல வந்துகிட்டு இருக்குது, கொண்டு வரேன். அப்பா, உங்க ஆசைப்படி மருமகளும் வந்தாச்சு பேரு. இனிமே இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிட வேண்டியதானே? அதுக்கு தானே நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க, நான் இருக்கேன், பரிமாறேன்னு சொல்றேன். உங்களுக்கு எப்பவும் ரொம்ப அவசரம். என்ன சொல்ற? நீங்க எப்பவும் சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு உருண்டை உருட்டி வச்சுட்டு தானே சாப்பிடுவீங்க, இப்ப என்ன அவசரம்? அது ஏதோ ஞாபகத்துல. உங்க ஞாபகம் எப்பவுமே சொத்துலதான். What do you mean? இல்ல இல்ல, உங்க சொத்தே நான் தானே. உங்க ஞாபகம் எப்பவும் என் மேலதான். மாணிக்க, சீக்கிரம் கொண்டு வா. எவ்வளவு காரம்! அவர் இவ்வளவு காரம் சாப்பிட மாட்டாரு, நேத்து உனக்கு தெரியாது? அது வந்து வந்தாது போயாது. அவர் இன்னைக்கு வீட்டுல சாப்பிட மாட்டாரு, வெளியில போய் தான் சாப்பிடுவாரு. என்னங்க, எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. வெளியில
நீங்க சாப்பிடுங்க மாமா. அடாடாடாடாடா. புருஷனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கம்மா. மனைவின்னா நீதான் மனைவி. உங்க கையால இந்த உயில் உங்க பையன் கையில கொடுங்க. கையில கொடுக்காம வாயிலையா கொடுக்க போறேன்? இது என்ன பாலா உயிலு? இந்தாப்பா இந்தா. நல்ல நல்ல. சார், உங்க பையன் உங்க கால்ல விழுறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வச்சா தான் காலில் விழுவாங்கன்னு தெரியுது. அப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா? நீ முன்னால போ, நான் வக்கீல் கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு வர்றேன். சரிப்பா. அப்புறம் எல்லாம் நல்லபடியா ஆமா. முடிஞ்சு. பா பாத்தீங்களாப்பா இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு உயில கிழிச்சு எரிஞ்சிட்டா. ஏமா அப்படி செஞ்ச? ஏமாமா என்கிட்ட சொல்லாம சொத்து பூரா இவர் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களே. பணம் கைக்கு வந்த உடனே இவர் என்ன மட்டும் இல்ல உங்களே விரட்டிடுவாரு. அப்புறம் நமக்கு என்ன பாதுகாப்பு? நீ சொல்றது நியாயமா தான் படுது. அவசரப்பே இவரை நம்பிடாதீங்க. இவர் நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. ஏமாமா இந்த சொத்துக்களை நீங்களே வச்சுக்க கூடாதா? எனக்கும் வயசாகி போச்சுமா. எத்தனை நாளைக்கு குடும்ப பாரத்தை நானே சுமந்துகிட்டு இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பேசாம ஓம்பெயருக்க உயில எழுதி வச்சிடலாம்னு. அவசரப்படாதீங்க. காலம் வரும்போது நானே சொல்றேன். அடாடாடாடா. நல்ல நேரத்துல நல்ல புத்திமதியை சொன்ன. உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாமா வா. ஓகே மறுபடியும் நாளைக்கு நாம இந்த பாரு இதுல 10,000 ரூபாய் இருக்கு. எடுத்துக்கிட்டேங்கிறது போயிடு. என்னங்க இது? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் சேர்ந்திருக்கோம். மறுபடியும் உங்க மனைவிக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களே. என்னடி நடிக்கிற? நீ என் மனைவி. என்னங்க இது? ஒரு மனைவி கிட்ட பேசுற பேச்சா இது? அதுவும் பக்கத்துல குழந்தை வச்சுக்கிட்டு. கல்யாணமும் ஆகல கர்ப்பமும் ஆகல. இதுல எப்படி குழந்தை பிறக்கும்? அடப்பாவி பெத்த புள்ளியே உனதில்லைங்கறியப்பா. அப்பா குப்பான்னு கூப்பிட்டா கழுத்தை நடிச்சு கொன்னுடுவேன். நீ செஞ்சாலும் செஞ்சிருவப்பா. நான் ஒதுங்கிறேன். இத பாருங்க, பேசாம போய் படுங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். உண்மையை சொல்லு, நீ யாரு? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால நான் ஒண்ணு கேக்குறேன். நீ யாரு? கண்ணன், பிரபல கோடீஸ்வரர் சுந்தரராஜன் சொத்துக்கு ஒரே வாரிசு. ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப சுந்தரராஜனுக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறது நீதானு ஒத்துக்கிற. ஆனா நீ உண்மையான கண்ணனா? நானும் இப்ப உண்மை சொல்லிடுறேன். நான் ஒரிஜினல் கண்ணன் கிடையாது. கண்ணனா நடிக்க வந்தவன். அப்படி வா வழிக்கு. நான் உன் மனைவி இல்ல, மனைவியா நடிக்க வந்தவ. நானும் உன் குழந்தை இல்ல, நான் குழந்தையா நடிக்க வந்தவ. நீங்க எதுக்காக நடிக்க வந்திருக்கீங்க? நீ எந்த சொத்துக்காக நடிக்க வந்தியோ அதே சொத்துக்காக. கிடைக்கிற சொத்துல 50-50. ஓகே? இதுக்கு நான் சம்மதிக்கலனா? நீ உண்மையான கண்ணன் இல்லங்கறத போலீஸ்ல சொல்லிட்டு போற. எல்லாத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இனிமே இந்த சொத்து நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் கணவன் மனைவியா நடிப்போம்.